பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி ஆவியானவரே. இதோ இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேலையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ என் மூலியமாக வெளிப்பாடை நீர் காட்டப் போகின்றீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி. என்னை மறைத்து எங்களுக்கு முழுவதையும் நீர் தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் என்றால் என்ன, ஒழுங் தெளிவான ஜெபம், அதாவது திருவிழித்தல் பொறுத்த வரைக்கும் தெளிவான ஜெபம் எது என்பதை நாங்கள் அறிந்து புரிந்து கொண்டோம். தூய ஆவியானவருடைய ஆற்றல் வழியாக எங்களுடைய அகக்கண்கள் திறக்கப்பட்டன. அதன் மூலியமாக ஜெபத்தை நாம் எப்படி ஒழுங்காக செய்து அதில் இருக்கும் பயன்களை எப்படி அடைய வேண்டியது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ மென்மேலும் உங்கள் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து அதன்படி வாழ எங்களுக்கு ஒரு கிருபையை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ மறுபடியும் நாங்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். எங்களது 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 எங்களுக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்ததாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இவை அனைற்றும் மன்றாடி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். Praise the Lord. Thank you, Jesus. Yes, you capable. ஸோ நம்ம 2 வாரங்களாக ஜெபம் எப்படின்ட்டு நாம ஜெபம்னா என்ன, சரியான ஜெபம் என்றால் என்ன, நம்ம ஜெபம் எதனால கேட்காம போகுது, அதெல்லாம் வச்சு நம்மலாம் பார்த்தோம். ஜெபம் கேட்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரே சிம்பிள் தான். கடவுளுடைய வார்த்தையை எடுத்து நாம ஜெபம் பண்ணணும். ஓகே. ஜெபம் ஜெபம் ஏன் எதனால கேட்க முடியல? ஐ மீன், எப்படி சொல்றது? ஏன் நம்ம ஜெபத்தை கேட்கப்படவில்லை? எதற்கு? இப்போ நம்ம நிறைய விஷயம் கேட்டோம்னா ஒரு 50% தான் நடக்கும். மிச்சம் 50% நடக்காது. இல்லைன்னா இன்னைக்கு நம்ம கேட்குறோம், அது இன்னைக்கு நடக்கவே நடக்காது. பிரேஸ் காட். நாம பார்த்தோம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கு. அந்த காலத்தின்படி தான், அந்த நேரத்தின்படி கடவுள் வரை குறித்த அந்த நேரத்தின்படி தான் எல்லாம் நடக்கும். நீங்க என்னதான் பண்ணாலும் அது நடக்காது. முற்றிலும் ஒரு சில இதை நம்ம கேட்டிருப்போம். ஆனா அது கிடைக்காம போனதுனால அது நம்ம கையில விட்டு விலகி போயிருக்கும். அது எதற்காக அந்த மாதிரி ஆகுதுன்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? பைபிள் யாக்கோபு வசனம் 4 1 முதல் 7 வரை. வசனம் 1 முதல் 7 வரை. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? இப்போ நம்ம வாழ்க்கையில நிறைய சண்டை சச்சரவுகள்லாம் வருது. சும்மா தேவையில்ல. அதாவது ஜஸ்ட் லைக் தட். என்னன்ட்டே சொல்ல முடியாது. திடீர்னு கணவன் மனைவிக்கும் ஒரு சண்டை வரும். இல்லை கணவன் பேசுறது மனைவிக்கு பிடிக்காது, மனைவி பேசுறது கணவன் பிடிக்காது. இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்ட்டு என்னன்னு பார்த்தா சிற்றின்ப நாட்டங்கள். இங்கிலீஷ்ல என்னன்னா லஸ்ட் என்று சொல்லப்படும். லஸ்ட் அப்படி என்னன்னா ஸ்ட்ராங் டிசையர் டுவர்ட்ஸ் சம்திங் விச் இஸ் கான்ட்ரடிக்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். ஸ்ட்ராங் டிசையர், நாட்டங்கள். என்னன்னா தமிழ்ல சிற்றின்ப நாட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்தின் மூலியமாக கிடைக்கிற அந்த ப்ளஷர்ஸ், டிசையர்ஸ் டெம்பரவரி. அது சிறிது காலம்தான் நீடிக்கும். பிரேஸ் கார்டு. எப்படி பவுல் அடிகளார் 2 கொரிந்தியர் 4:17 சொல்றாரோ, நம்மளுக்கு வருகின்ற இன்னல்கள்
அது வந்து சிறிது காலமே நீடிக்கும். ஆனால், அது நமக்கு ஒரு பெரிய அ ஒரு தாக்கத்தையும் அது என்ன சொல்றது? ஒரு எட்டர்னல் வெயிட் ஆஃப் குளோரி நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி இந்த சிற்றின்ப நாட்டங்கள், அதுதான் வந்து அ பிரச்சனை வருது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுக்கு உங்க வீட்ல யாராவது இப்போ இந்த குழந்தைங்களோ, இல்ல உங்க ஹஸ்பண்டோ, உங்க ஒய்ஃபோ சீரியலோ, இல்ல படமோ ஏதாவது பார்த்துட்டு இருக்கும்போது, நீங்க வந்து கடவுளுடைய வார்த்தையில இருப்பீங்க. ஸோ நீங்க வந்து சொல்லுவீங்க, இந்த மாரி இது கேட்காதீங்க, இது நல்லது இல்ல, இத பார்க்காதீங்க, பசங்களும் இருக்கிறாங்க, பார்க்குறாங்க, இதெல்லாம் இதுவா அப்படின்னு. ஸோ அங்க என்ன அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்க கணவரோ, உங்க மனைவியோ, இல்ல குழந்தைங்களோ, உங்க மாமனார், மாமியாரோ யாரோ என்ன சொல்லுவாங்க, "நான் என்னைக்குமா பார்க்குறேன், இன்னைக்கு தானே பார்க்குறேன். எதுக்கு நான் பார்த்தா மட்டும் இந்த மாரி தேவையில்லாம இது பண்ற?" ஏன்னா, அதுல வந்து ஒரு சின்ன ஒரு நாட்டம் அவங்களுக்கு இருக்கு. பிரைஸ் காட். ஓகேவா? அந்த அ பிரச்சனாலயும் நம்மளுடைய ஜெபங்கள் கேட்காம போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, நாம என்ன பண்றோம்னா, கரெக்ட்டான ஜெபம் என்ன? அந்த தீய ஆவிய சபிக்கிறது. அந்த தீய ஆவி அந்த உங்களுடைய உற்றார் உறவினர்கள், இல்ல உங்களுடைய நீங்க முழுவதுமாக அன்பு செய்றவங்ககிட்ட அந்த தீய ஆவி இருக்கும்போது, அந்த தீய ஆவிய கடிந்து கொண்டு, நீங்க என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தணும். ஆனா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் பிரேயர்லாம் பண்ணுவாங்க. கடைசில வேர்ல்ட்லியா திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. சர்ச்லலாம் எல்லாம் பண்றது, எல்லாம் கரெக்ட்டா பண்ணுவாங்க. ஆனா, திருப்பியும் அந்த சிற்றின்ப நாட்டத்துக்கே தேடி போவாங்க. அத வந்து நம்ம சுட்டி காட்டணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கோயிலுக்குலாம் போறீங்க, திருப்பி கோயிலுக்கு வந்து இதெல்லாம் பண்றீங்க அப்டின்னா, ஒரு சின்ன ஒரு சண்டை சச்சரவுக்கு ஒரு இது பிரச்சனை வரும். ஓகே. அதுதான் இங்க சொல்லுது சிற்றின்ப நாட்டங்கள். அந்த வேர்ல்ட்லி டிசையர்ஸ் இருந்துச்சுன்னா, நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. நீங்க என்னதான் இது பண்ணாலும், உங்களுடைய சிந்தனை உலக நாட்ட அந்த சிற்றின்ப நாட்டங்களுக்கு போச்சுன்னா, அந்த அந்த நீங்க அந்த ஹோலினஸ் அந்த தூய ஒரு இத வந்து அ விட்டுருவீங்க. இழந்துருவீங்க. பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஓகேவா? முதல்ல வந்து இந்த சிற்றின்ப நாட்டங்கள். 2வது பாருங்க. நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள். பேராசை கொள்கிறீர்கள். அதைப் பெற முடியாததால் சண்டை சச்சரவு உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடியவில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. 2வது என்னதுன்னா, நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள். இப்போ நெறைய விஷயம் நம்ம பார்க்குறோம். ஆ கொலை இதெல்லாம் நடக்குது. எதற்காக நடக்குது? அ எதுக்காக? ஒண்ணு காசு, பணம், அப்புறம் தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத அ என்ன சொல்றது? பிரேஸ் காட். அது அது அந்த இது ஆசைப்படும்போது, அது கிடைக்கலன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருடங்கலாம் எதுக்கு கொலை செய்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த நகைத்தையும், பணத்து மேலயும் ஒரு நாட்டம் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போய் கேட்பாங்க. அது இல்ல குடுக்க முடியாது. அப்படி இப்படின்னு சொன்னா என்ன பண்ணா, அந்த இடத்துல வந்து கொலைய செஞ்சுடுறாங்க. ஏன்னா, அவங்க ஆசைப்படுவது கிடைக்காம போகுது. பிரேஸ் காட். அது 1. 2வது என்ன சொன்னேன்னா, பேராசை கொள்கிறீர்கள். இந்த பேராசையும் நம்மளுடைய ஜெபத்தை கேட்காமலும், அ நம்ம ஜெபத்தை க க என்ன சொல்றது? அந்த ஜெபம் வந்து அ கடவுளிடம் சேராம போறதுக்கும் இதுவும் ஒரு வாய்ப்பு. ஓகே. இதுல கொலைன்னு சொல்லும்போது, உங்களுடைய இந்த நீங்க உலக சிற்றின்ப நாட்டங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகள நீங்க வைக்கும்போது, ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்த அந்த ஒரு திட்டத்தையும் நீங்கள் கொலை செய்கிறீர்கள். அது உங்க வாழ்க்கையில நடக்காம போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. பிரைஸ் தி லார்ட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஸோ 2வது வந்து கொலை செய்கிறீர்கள். 3வது வந்து பேராசை கொள்கிறீர்கள். பேராசை அதாவது அது வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நிமிஷம். ஓகே. பேராசைன்னா டிசைர்ன்னு சொல்லப்படுகிறது. பிரைஸ் காட். உங்களுக்கு பேராசை கொள்கிறீர்கள்.
அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவு உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடியவில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. பிரைஸ் காட். 3வது பேராசை. 4வது சொல்றாரு பாருங்க. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றியே கேட்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். இங்க என்ன சொல்றாருன்னா, யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, ஒண்ணு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. ஏன்னா அது நீங்க கேட்டது கிடைக்காதனால நீங்க என்ன பண்றீங்க? தேவையில்லாத விஷயங்கள்ல போய் செய்யறீங்க. பிரைஸ் காட். அப்போ அதை நீங்கள் பெற முடியவில்லை. நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. எது வேணுமோ கடவுள்கிட்ட கேட்கறதில்ல. மாறாக நீங்க ஒண்ணு நினைச்சது கிடைக்காம போயிடுச்சுன்னா, தேவையில்லாத சண்டையில போய் முடியுது. பிரேயர் பண்றது பதில் நம்ம அது பண்றோம். அடுத்தது சொல்றாரு பாருங்க, நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? சில விஷயங்கள் நாம கேட்கிறோம். ஆனா கேட்டாலும் நம்மளுக்கு கிடைக்கல. ஏன்னா தீய எண்ணத்தோடு நாம கேட்கிறோம். அதாவது என்னுடைய விஷயத்துல என்னன்னா, நான் நெறைய விஷயம் வந்து கடவுள்கிட்ட கேட்டேன். அது எல்லாமே தீய நாட்டத்தோடைய தொடக்கம் தான் அது. பல விஷயங்கள் நான் வந்து கேட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து எதுக்குன்னா, இந்த சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றுவதற்காக தான் நான் அதெல்லாம் கேட்டது. பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இப்போ நீங்க இப்போ எப்படி இப்ப இந்த பேராசை சொல்றோங்கல்ல, இப்போ உங்களுக்கு தேவை வந்து ரூ. 10,000 இருக்கலாம். ஓகேவா? உங்க தேவை வந்து ரூ. 10,000. அது கடவுளுக்கு தெரியும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? அந்த ரூ. 10,000 தான் கடவுள்கிட்ட சொல்லணும். கடவுளே எனக்கு இதுதான் இருக்கு. ஆனா இந்த காசு எனக்கு கிடைச்சுச்சு. அதுக்காக நன்றின்னு சொல்லிட்டு நம்ம பிரேயர் பண்ணணும். ஆனா நீங்க அந்த இடத்துல வந்து ரூ. 1,00,000 கேட்டீங்கன்னா, அது பேராசை. ஓகே. நம்ம தேவைக்கு 10,000 மித்த தொ தொ தொம்போ இந்த 90,000 90,000 நீங்க என்ன பண்ண போறீங்க? கடவுளுக்கு குடுக்க போறீங்களா? இல்ல வேற ஏதாவது பண்ண போறீங்களா? உங்களுடைய சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றுறதுக்காக நாம எக்ஸ்ட்ராவா கேட்கிறோம். பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடும் கேட்கிறீர்கள். அதாவது அ ஒருத்தர் வந்து நானும் இந்த மாரி வீடுலாம் கேட்டேன். எனக்கு ஒரு வீடு வேணும். இந்த மாரி ஃபர்ஸ்ட் 3 ஃப்ளோர் வச்சு வேணும். அப்புறம் ஸ்விம்மிங் பூல் இருக்கணும். இது இருக்கணும், அது இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டேன். ஆனா எதுவுமே நிறைவேறல. ஏன்னா அது எல்லாமே தீய எண்ணத்தோடு கேட்கிற ஒரு 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 ஜெபம். அதே மாரி அது எதற்கு கேட்டேன்னா, இந்த சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் அத கேட்டது. ஓகே. ஆனா இன்னொருத்தர் வந்து ஒரு டெஸ்டிமனில கேட்கும்போது, அவர் என்னன்னா, அவருக்கும் வீடு இல்ல. அவர் எப்படி கேட்கிறாருன்னா, கடவுளே இந்த இடத்துல வந்து சுத்து வட்டாரத்துல எங்கேயுமே இந்த பிரேயர் மீட்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இங்க கோயில்ல தான் நடக்குது. இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 6, 7 கிலோமீட்டர் போகணும். போயிட்டு வரதுக்குள்ள அங்க போனா ஒரு 1 மணி நேரம் தான் செயல்பட முடியுது. திருப்பி வந்து பண்ண 9 மணி ஆகுது. அதற்காக எனக்கு ஒரு இடத்த குடுங்க. நான் அந்த இடத்துல கீழ ஒரு கடவுளுக்கான ஒரு ஆலயத்தையும், மேல என்னோட வீடையும் நான் கட்டிக்கிறேன். இந்த இடத்துல எ எப்பொழுதுமே நீங்க நினைக்கிற எல்லா தேர்தல்கள்லயும் என்ன நடக்கும்னா, இங்க வந்து கடவுளுடைய அ ஜெபங்கள், அவருடைய அந்த ப்ரீச்சிங் அதெல்லாம் சொல்லப்படும். அதெல்லாம் நாங்க குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சு பிரேயர் பண்றாரு. உடனே கடவுள் அந்த இடத்த குடுக்குறாரு. பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஸோ நம்ம கேட்கிறது எதுக்கு கேட்கணும்? அதே மாரி நான் கேட்டது வந்து தீய எண்ணத்தோட கேட்டேன். எதற்காக தீய எண்ணம்? அந்த சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றுவதாக கேட்கிறேன். அப்போ என்னுடைய ஜெபம் அங்க கேட்கப்படவில்லை. ஓகேவா? அப்போ 4வது வந்து நம்ம கேட்கிறது வந்து எதற்காக? அப்படின்ற ஒரு கே ஒரு ஒரு ஆன்சர் இருக்கணும். அத குடுக்குறதுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்க வந்து ரூ. 1,00,000 ஏன் ரூ. 1,00,00,000 கூட குடுப்பாரு. ஆனா, உங்களுடைய தேவை சந்தித்து முடித்த பிறகு, அந்த 1,00,00,000 அந்த 90,00,000 அந்த இல்ல ஒரு 90,000 வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுதான் முக்கியமான விஷயம். ஓகேவா? அடுத்தது 4வது. அடுத்தது பாருங்க. விபசாரர் போல செயல்படுவோரே! உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவர். ஓகே. அடுத்தது என்னன்னா, விபச்சாரம் அப்படின்னு சொல்றாரு. விபச்சாரம்ன்றது என்னது? ஒரு கணவன், ஒரு மனைவி இருக்கும்போது, அந்த இடத்துல வந்து அந்த அந்த ரிலேஷன்ஷிப் அந்த
உறவை விட்டுட்டு அந்த கணவரோ, மனைவியோ வேறு ஒரு உறவ தேடுறது தான் வந்து அடல்ட்ரி. அதுதான் வந்து விபச்சாரம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி நாம எதற்கு படைக்கப்பட்டோம்னா, நமக்கும் கடவுளுக்கும் ஒரு உறவு இருக்கணும். அந்த உறவ பலப்படுத்தணும். அந்த உறவு மென்மேலும் ஆ பெருகிக் கொண்டே போகணுமே தவிர, சிறுகக்கூடாது. அது பெருகிக்கிட்டே போணும். ஆனா, அத தவிர்த்து நீங்க கடவுளுடைய அ உறவுல இருந்து வேற யாரோடு இந்த தீய நாட்டத்தோடு, உலக நட்பு, உலக நாட்டத்தோடு நம்ம உறவு கொள்ளும்போது, அதுவும் ஒரு விபச்சாரம் தான். விபச்சாரம்னா, ஆண் மத்தவங்க கிட்ட போறதும், பெண் மத்தவங்க ஆண்கிட்ட போறதும் அது மட்டும் கிடையாது. ஒரு ரிலேஷன்ஷிப். இந்த கடவுளுடைய ரிலேஷன்ஷிப்ப வச்சு நீங்க பிரிஞ்சு போம்போது, அதுவும் கடவுள் விபச்சாரம் என்று தான் சொல்கிறார். ஏன்னா என்ன சொல்றாரு பாருங்க. விபச்சாரர் போல செயல்படுபவரே! அப்பன்னா என்ன அர்த்தம்? உலக நட்பு கொள்வது, கடவுளை பகைப்பது உங்களுக்கு தெரியாதா? அப்ப நாம வந்து ஒரு பாவத்த செய்றோமோ, என்னைக்கு கடவுளுடைய உறவுல இருந்து வெளியில வரோமோ, அப்போ நம்மளையும் கடவுள் விபச்சாரம் அப்படின்னு தான் கருதுகிறார். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அ பழைய ஏற்பாட பொறுத்தவரைக்கும் விபச்சாரம்ன்றது தேவையில்லாத ஒரு உறவ வைத்துக்கொள்வது. அத ஆக்ஷன்ல காட்டினா தான் அது வந்து அ வ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாடுல சொல்லியிருக்கு. புதிய ஏற்பாடுல அத பத்தி நெனச்சாலே நீங்க வந்து விபச்சாரத்துக்கு ஈக்குவலா ஆயிட்டீங்க என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் காட். ஏன்னா, ஒருத்தர் இங்க நெனச்சால் மட்டும் தான் அத செயல்படுத்த முடியும். அதுதான் இந்த இந்த உங்களோட சிந்தனை இங்க இருந்து செயல்ல வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணுமா, கடவுளுடைய வார்த்தைய எடுத்து அதன்படி தியானித்து இந்த சிந்தனைய இங்க இருந்து அந்த சைட்ல வெளியில அனுப்பிடணும். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ விபச்சாரம் போல செயல்படுவோரே அது 1. அடுத்தது உலகத்தோடு நட்பு கொள்வது, கடவுளை பகைப்பது உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் பிரேயர்லாம் பண்ணுவாங்க, சர்ச்சுக்குலாம் வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா பேச்ச பார்த்தீங்கன்னா, உலக சார்ந்த பேச்சு தான். அவரு இவர பத்தி இவ்ளோ சொல்ட்டாங்க, இவங்க பத்தி அவ்ளோ சொல்ட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புரணி பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நெறைய மக்கள நம்ம பார்க்கலாம். பிரைஸ் காட். அதுவும் நாம கேட்கிற ஜெபத்தை தடை செய்ய நம்ம கேட்கிற ஜெபத்தை தடை செய்யதுக்கு ஒரு 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 செவுராக இருக்கிறது. பிரைஸ் காட். அப்போ உலகத்தோடு நட்பு கொள்வது, கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பர் ஆவர். ஓகேவா? அல்லது மனித உள்ளத்திற்காக கடவுள் போர் போர்வாளோடு இயங்குகிறார். அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது என மறைநூல் சொல்வது வீணாக நினைக்கிறீர்களா? ஆகவே செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார். உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் என்று மறைநூலில் உரைக்கிறது. அப்போ அடுத்த விஷயம் என்னன்னா 6ல இந்த செருக்குற்றோர் பிரைடுன்னு சொல்லுவாங்க. செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார். பிரைட்ல இருக்கவங்க மத்தவங்கள இகழ்ச்சியுடன் நோக்குறாங்க. கடவுள் செருக்குற்றோரை இகழ்ச்சியுடன் நோக்குறாராம். பார்த்துக்கோங்க எப்படிலாம் வருதுன்ட்டு. அப்போ இந்த பிரைட்ல ஆப்பரேட் பண்ணாலும் நம்மளுடைய ஜெபத்துக்கு ஒரு தடையாக இருக்கிறது. கடவுள் என்ன அடுத்ததா தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். He gives more grace to the humble, but he rejects the spirit called pride. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ பிரைடோட அந்த அந்த செருக்கு இது இருந்ததுன்னா, அ அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து கடவுளால மட்டும் தான் முடியணும்னு அவசியம் இல்ல. இது வந்து எங்களாலயும் முடியும் அப்டின்ட்டு. இது என்னன்னா, எங்க சொன்னேன்னா, எந்த இடத்துல சொன்னேன்னு தெரியல. அதாவது ஒரு ஒரு புரொஃபசர், ஒரு ஏத்திஸ்ட் புரொஃபசர். என்னன்னா, அவர் வந்து கடவுள வந்து நம்புறதே கிடையாது. ஸோ, அவர் ஃபுல்லா வந்து சயன்ஸ் தான். ஸோ, எல்லாம் வந்து பசங்கலாம் கேள்வி கேட்குறாங்க. அவர அடிச்சு இது பண்ணி சயன்ஸ் தான் கடவுளே கிடையாது. சயன்ஸ் தான் சொல்லிட்டு இது பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஸோ, இங்கேருந்து பின்னாடி இருந்து "யாராவது டவுட் இருக்குதா?" அப்படின்னு கேட்டோனே எல்லாருக்கும் டவுட்டே இல்ல. எல்லாம் ப்ரூவ் பண்ண பார்க்குறாங்க கடவுள் இருக்கிறாருன்றது. ஆனா, இவருக்கு மேல வரல. இவர் வந்து அந்த இத அப்படியே தட்டி தட்டி கழிச்சுட்டு, "இல்ல கடவுள் கிடையாது. சயன்ஸ் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு.
அப்போ பின்னாடி இருந்து ஒருத்தர் கை தூக்குறாரு. கை தூக்கிட்டு ஒரு ஆப்பிள கையில எடுத்துட்டு அத கடிச்சுட்டு, "இப்ப நான் கடிச்சிருக்கேனே இந்த ஆப்பிள், அது வந்து புளிப்பா, இனிப்பா இல்ல 2ம் கலந்து இருக்கா? அத நீங்க சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அவர் வந்து அ ஒரே ஆச்சரியம். என்னடா இப்படி ஒரு ஒரு ஏமாளியான நம்ம இந்த ஸ்டூடண்ட்ல வச்சு இந்த காலேஜ்ல வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியம். அவர் உடனே அறிவாளியா சொல்ற மாரி, இத வந்து எப்படி என்னால சொல்ல முடியும்? இத வந்து இது இது கூடவா தெரியாம நீங்க இவ்வளோ நாள் ஸ்கூலுக்கு வந்தீங்க? அது எனக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன பிறகு, "அது எப்படி என்னால சொல்ல முடியும்? நான் கடிச்சு பார்த்தா தான் சொல்ல முடியும். அந்த இது எப்படின்ட்டு." அதே மாரி தான் கடவுளை ஆ நம்பணும்னா, நீங்க அவர எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அவர அவர பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சால் மட்டும் தான் நீங்க கடவுள் இருக்கிறார்ன்றத நம்ப முடியும். யூ ஹேவ் டூ எக்ஸ்பீரியன்ஸ் ஹிஸ் ஒர்க்ஸ். தென் ஒன்லி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் காட் இஸ் தேர். இஃப் யூ கேனாட் எக்ஸ்பீரியன்ஸ், தென் யூ ஆர் ஃபூலிஷ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லா பசங்களும் எந்திரிச்சு கை தட்டினாங்க. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். இதுதான் வந்து பிரைடு. செருக்கு. கடவுளால முடியாதது என்னால முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம். நான் பிரேயர் பண்ணிட்டேன். நான் இது பண்ணிட்டேன். நான் வந்து இது பண்ணேன். அ எ அ அதாவது நம்ம ஒரு ஒரு ஒ ஒரு ஒரு பேரபிள் ஒண்ணு பார்த்தோம். என்னது அந்த ஒரு ஒரு பாரிசியும், ஒரு பப்ளிக்கனும். லூக்காஸ் 18 நினைக்கிறேன் பார்ப்போம். 18. இங்க வரேன். பின் ஆண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரை பற்றி இப்படி சொன்னேன்றார். 7 பார்ப்போம். ஓகே 10. இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஓகே. எங்கருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ஓகே. 9லருந்து பார்ப்போம். 9. தாங்கள் நேர்மையானவர் என நம்பி மற்றவர்கள் இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். அதான். செருக்குற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க தான் நேர்மையாளர். எங்களுடைய செயல்கள்னால நாங்கள் நேர்மை ஆயிற்றோம். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம், மத்தவங்கள அப்படியே இகழ்ந்து ஒதுக்குறாங்க. அவர்களெல்லாம் இயேசு பார்த்து அவங்களுக்காக ஒரு உவமை சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரம் போன்ற மற்ற மக்களைப் போலவோ, இந்த வழிதண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10ல் ஒரு பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணி இல்லாமல் தம் மார்பில் அடித்துக்கொண்டு கடவுளே, பாவியாக என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ 2 பேரும் போறாங்க. ஒருத்தர் வந்து நான் செஞ்சதெல்லாம் சொல்றார். நான் வந்து கொள்ளையடிக்கல, நான் நேர்மையற்றவரா இருக்கேன், நான் விபச்சாரம் செய்யல, இல்ல அந்த வரி பந்தவன போல இல்லாத காசு கூட நான் பற்றி நான் பண்ணதில்ல. நான் என்னென்ன பண்றேன் பாருங்க. 2 முறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயில 10ல ஒரு பங்கு கொடுக்குறேன். அதனால நான் நேர்மையற்றவன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைட் ஒரு செருக்குற்ற தன்மையில ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்கும்போது, கடவுள் என்ன சொல்றாரு? "யாவர் தம்மை தாழ்த்துகிறாரோ அவர் உயர்த்தப்படுவர். எவர் தம்மை உயர்த்துகிறாரோ தாழ்த்தப்படுவார்." அதான். தாழ்த்துகிறவருக்கு என்ன பண்ணுவாராம்? கடவுள் வந்து மிகுந்த அருளை குடுப்பாராம். அதான் ஃபோர்ஸ். ஓகே. "செருக்குற்றாரை இகழ்ச்சியுடன் நோக்கிறார். தாழ்நிலை உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார்." அப்போ நாம ஜெபம் பண்ணும்போது, ஓகே. நான் வந்து இன்னைக்கு இந்த கன்ஃபெஷன் பண்ணிட்டேன். 1 வாரம் நான் 1 மணி நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருந்துட்டேன். நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன். நான் அதெல்லாம் செஞ்சுட்டேன்ட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா, அது வந்து பிரைடு. பிரேஸ் காட். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, 24 மணி நேரமும் கடவுள் கூடயே ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்த அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. எனவே
கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடிப்போகும். அப்போ என்னென்ன விஷயம் நம்மளுடைய ஜெபத்த பாதிக்குது? 1 வந்து ஆ சிற்றின்ப நாட்டங்கள், 2வது வந்து கொலை, 3வது வந்து பேராசை, 4வது வந்து நம்ம கேட்கிறது அ தீய எண்ணத்தோடு கேட்கிறோம். சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றுறதுக்காக கேட்கிறோம். 5 விபச்சாரம், 6வது உலகத்தோடு நட்பு, 7வது அந்த செருக்குற்றோரு, 8வது பார்த்தீங்கன்னா, பணிந்து வாழணும். ஹம்பிள்னஸ். இத தவிர்த்து இன்னும் 2 இருக்கு. என்னன்னா டபுள் மைண்டட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். அப்படின்றது அடுத்தது வந்து உங்களுடைய பேச்சு. பிரேயர் பண்ணிட்டு நடக்குமா? நடக்காதா? நடக்குமா? நடக்காதா? அப்படின்ட்டு இருக்கிறது வந்து டபுள் மைண்டட்னஸ். அததான் கடவுள் வந்து நமக்கு எல்லாம் என்னென்ன நடக்கணுமோ எல்லாத்தையும் வரைகுறிச்சு வைத்து விட்டார். அந்தந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும். அதுக்கு தான் கடவுள் என்ன சொல்றாரு, நீங்க கேட்கிறீங்களா? கேட்டுட்ட பிறகு அது வர வரைக்கும் நன்றி செலுத்துங்க. அதுதான் உண்மையான பிரேயரே. அதுதான் உண்மையான ஜெபமே. நீங்க அது நடக்கிற வரையும் கடவுளே குடுக்குங்க, குடுங்க, குடுங்க, குடுங்கன்னா சத்தியமா வராது. அந்த வர வரைக்கும் நீங்க நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். கரெக்ட்டான டைம்ல உங்களுக்கு அது வந்து சேரும். அப்போ நாம அடுத்த வாட்டி ஜெபம் பண்ணும்போது, இதெல்லாம் இருக்குதான்ற ஒரு விஷயத்த பார்க்கணும். முதலாவது என்னன்னா, பிரைடு செருக்குற்றுவது. அடுத்தது வந்து தீய எண்ணத்தோடு நாம எதையும் கேட்கக்கூடாது. பிரைஸ் காட். இந்த 6, 7, 8 விஷயம் தான் நம்மளுடைய ஜெபத்தை கேட்க விடாமல் தடுத்து நிறுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அது 1. அடுத்தது நாம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி இந்த ஜெப வாழ்க்கையில நாம மேம்படுத்தணும்? ஹவ் டு பில்ட் யுவர் பெர்ஃபெக்ட் பிரேயர் லைஃப் இன் காட். ஓகேவா? அததான் நம்ம வந்து படிக்க போறோம். 1 வந்து எதற்காக நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படலன்றத வந்து நாம ஒரு அளவுக்கு புரிஞ்சிருப்போம். இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது என்ன பண்ணா நம்மளுடைய பிரேயர் லைஃப் நல்லபடியா இருக்கும்? என்ன பண்ணானா அந்த லா படி இல்ல, கடவுளுடைய அருளின்படி கிரேஸ். அவருடைய அருளின்படி நாம என்னென்னலாம் பண்ணா நம்மளுடைய ஜெப வாழ்க்கை கரெக்ட்டாக சீராக போகும் அப்டின்ட்டு பார்க்கலாம். முதலாவது வந்து விடாமுயற்சி விடாமுயற்சியுடன் இருங்கள். நீங்கள் ஸ் எனவே தான் நீங்கள் சீராக இருக்க முடியும். அதாவது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, பி பெர்சிஸ்டென்ட் சோ யூ கேன் பி கன்சிஸ்டென்ட். நெறைய வாட்டி நாங்க இந்த ஜேசிஎல்எம் ரெட்ரீட்லலாம் சொல்லியிருக்கோம். கன்சிஸ்டன்சி இஸ் த பிரேக் த்ரூ டூ சக்சஸ். கன்சிஸ்டன்சினா என்னது? ஒரே எண்ணத்தோட இருக்கணும். அப்படியே இப்படி அந்த கப்பல் மாரி சாஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. கப்பல் சாயல. ஆனா, அந்த கடல் சாயறனால தான் கப்பல் ஆடிக்கிட்டே அந்த கடல்ல அலை இப்படி போறதுனால தான் கப்பல் ஆடுது. அந்த மாரி இருக்கக்கூடாது. மாறாக சீராக இருக்கணுமா. ஒரே எண்ணத்த எடுத்துட்டு, அந்த எண்ணத்தின் கடவுள் குடுத்தார்னா, குடுத்துட்டார். அவ்வளோதான். நான் அத பத்தி வேற எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனா, அது கிடைக்கிற வரைக்கும் விடாமுயற்சியுடன் நீங்கள் பண்ணணும். பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அத்லெட் நடக்குது. இப்போ இந்த ஒலிம்பிக்ஸ்லாம் நடக்குது. பிரேஸ் காட். இப்ப அங்க பார்த்தீங்கன்னா, இப்போ 2024 ஜூலைல இந்த ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த மே மாசம் தான் பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்களா? கிடையாது. இது வந்து அடுத்த ஒலிம்பிக்ஸ்க்கு இப்பயே ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. இப்பயே பிரிப்பேர் பண்ண வச்சுருவாங்க. விடாமுயற்சி. விடாமுயற்சியுடன் இருந்தால் மட்டும் தான் நாம வந்து சீராக இருக்க முடியும். வி கேன் பி கன்சிஸ்டென்ட். யூ ஹேவ் டு பி பெர்சிஸ்டென்ட் சோ தட் யூ கேன் பி கன்சிஸ்டென்ட். அப்போ இந்த விடாமுயற்சி நமக்கு தேவை. கிடைக்கிற வரைக்கும் நாம ஒரு ஜெபத்த ஒரு ஒரு தேவைக்கு ஏத்து நம்ம ஒரு ஜெபம் பண்றோம். அந்த அந்த தேவை கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, விடாமுயற்சியுடன் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணுமா. நாம என்ன பண்றோம், ஒரு 2 நாள், 3 நாள், ஐயோ! கிடைக்கலப்பா. சரி, அ கடவுள் நமக்கு இத குடுக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். இத நமக்கு குடுக்க கடவுளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போலன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். தப்பு. அப்படி கிடையாது. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க சீராக இல்லன்னு அர்த்தம். அந்த சீராக இருக்கணும்னா, நீங்க என்ன பண்ணணும்னா
விடாமுயற்சியுடன் இருக்கணும். கன்சிஸ்டன்ட் இஸ் த பிரேக் த்ரூ டு சக்சஸ். அந்த பேஷன்ஸோட டெஃபினிஷன்ல வரும். கான்ஸ்டன்ட்லி, கன்சிஸ்டன்ட்லி ரிமைனிங் இன் த சேம் ஸ்டேட். அப்படியே அந்த இந்த இந்த ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா, அந்த ஹார்ட் போகும் தெரியுமா? அப்படியே இப்படி 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 அந்த மாரி இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெய்ட்டா போணும். ஸ்ட்ரெய்ட்டா போனா என்ன அர்த்தம் தெரியும். ஓகே. நான் வந்து அது சொல்லல. அந்த ஸ்ட்ரெய்ட் லைனா கன்சிஸ்டன்ட்டா நாம வந்து இருக்கணும். என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், என்னதான் நமக்கு எதிராக புயல்கள் இது பண்ணாலும், நாம என்ன பண்ணணும்னா, சீராக ஒரே எண்ணத்துடன், ஒரே மனதுடன் கடவுளுடைய வார்த்தையை விடாமுயற்சியுடன் பிடித்துக்கொண்டு அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருங்கள். அதுதான் வந்து பி பெர்சிஸ்டென்ட். அப்போ அந்த மாரி பெர்சிஸ்டென்ட்டா இருந்தா கண்டிப்பாக நம்மளால சீராக இருக்க முடியும். அது வந்து 1. 2வது, தினமும் கடவுளுடைய வார்த்தையில் நேரத்தை செலவிடுங்கள். 24 மணி நேரம் இதெல்லாம் வந்து எப்படி உங்களுடைய பிரேயர் லைஃப்ப வந்து நீங்க இது பண்ணலாம். ஹவ் டூ டெவலப் அ குட் பிரேயர் லைஃப். எப்படி ஒரு நல்ல ஒரு ஜெப வாழ்க்கையை நம்மளால செய்ய முடியும். அடுத்தது வந்து தினமும் கடவுளுடைய வார்த்தையில் நேரத்தை செலவிடுங்கள். இப்போ நீங்க வந்து சொல்றீங்கல்ல, இப்போ நான் வந்து டீச்சிங் அட்டெண்ட் பண்றேன். இந்த டீச்சிங் அட்டெண்ட் பண்றதோட முடிஞ்சுதா? கிடையாது. அதுக்கப்புறம் அந்த டீச்சிங்ல என்ன சொல்றாங்களோ, அத நீங்க தியானிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா, என்னுடைய இது பொறுத்தவரைக்கும் நான் வந்து நான் காலையில கன்னடா கிளாஸ் எடுக்கிறேன், மத்தியானம் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், ஈவினிங் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு நான் வந்து கடவுளோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொன்னா கிடையாது. இது வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. கடவுள் எனக்கு குடுத்தத நான் மத்தவங்களுக்கு சொல்றேன். இப்போ கடவுள் எனக்கு குடுக்குறாரு தெரியுமா? அதுக்கு நான் வந்து பெர்சனலா அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். தினமும் கடவுளுடைய வார்த்தையில் நாம் நம் நேரத்தை செலவிடணும். இது வந்து கிடையாதுன்னு சொல்லல. இதுலயும் கடவுள் எனக்கும் சொல்லிக் குடுக்குறார். நான் என்ன செய்யணுன்ட்டு. இத தவிர்த்து பெர்சனலா உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த உறவு எப்படி இருக்குன்றத நீங்க வந்து பார்த்துக்கணும். நான் வந்து உங்கள பத்தி சொல்ல முடியாது. இல்ல நீங்க வந்து என்னைய பத்தி சொல்ல முடியாது. ஆனா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதற்கு ஏற்றாற்போல் நாம் என்ன பண்ணணும்னா, கடவுளுடைய உறவை நாம பலப்படுத்தணும். தேவையில்லாத விஷயங்கள்ல அ நேரம் செலவிடுறத கம்மி பண்ணிட்டு, நாம என்ன பண்ணணும்னா, கடவுளுடைய வார்த்தையில நாம நேரம் செலவழிக்கணும். ஆராதனை செய்யலாம். அ வொர்ஷிப் பண்ணலாம். துதி ஆராதனை பண்ணலாம். கடவுளுடைய வார்த்தைய எடுத்து படிக்கலாம். டங்ஸ் பரவச பேச்சு அந்த இது பேசலாம். அ பைபிள் எடுத்து படிக்கலாம். டீச்சிங்ஸ போட்டு கேட்டுட்டு எழுதலாம். இதெல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது. கடவுளுடைய வார்த்தை. அதாவது இந்த இந்த இடத்துல தான் என்ன பண்றாரு, கடவுள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கடவுள் எப்படிலாம் நம்ம கூட பேசுவார்ன்னு சொல்லிட்டு. பிரைஸ் காட். அப்போ இதெல்லாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ட்ரம்ப் கார்ட் கடவுள் நம்மளுக்காக பேசுறது. இத விட்டுட்டு அ அ அ ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்து சில பேர்லாம் பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா, அ சில பேர விடுங்க. நானே பண்ணியிருக்கேன். இந்த பிரேயர்ல இருக்கும்போதெல்லாம் 2013 கடவுளுக்குள்ள நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுவேன்னா, மதியானம் நல்லா தூங்குறது. பிரைஸ் காட். ஏதாவது வந்தால் மட்டும் தான் எங்கேயாவது போறது. மத்தபடி எங்கேயும் இல்ல. வீட்ல உட்கார்ந்து நல்லா தூங்குறது. ஏன்னா, எனக்கு ஒரு நல்ல வேலை கடவுள் ஒரு நல்ல வேலை குடுத்துட்டாரு. அந்த வேலைய முடிச்சுட்டு மிச்சம் 15 நாள் என்ன பண்ணுவேன், எனக்கு குடுத்த வேலைய முடிச்சுட்டு மத்த நாள்லாம் அப்படியே ஹாயா படுத்து தூங்குறது. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அது வந்து அந்த நேரத்த நான் ஒழுங்காக செலவிடுறேனா? சில பேரு எல்லா பிரேயர்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரம் போயிட்டு சினிமா பார்ப்பாங்க. அது தப்பான ஒரு செயல். அது வந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கையை மேம்படுத்தாது. மாறாக உங்க ஜெப வாழ்க்கைய கீழ தள்ளும். அப்போ 24 மணி நேரத்துல நாம கடவுளோட எவ்வளவு நேரம் செலவிடுறோம்? 24 மணி நேரத்துல கடவுள் 24 மணி நேரமும் நம்மள பத்தி தான் நெனச்சுட்டு இருக்காரு. கடவுள் அ எஸ் கடவுள் வந்து நேரத்தை வச்சு ஹி இஸ் நாட் பவுண்ட் பை டைம். ஓகேவா? அவருக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, 1 மினிட் 1 டே இஸ் 1000 இயர்ஸ். 1000 இயர்ஸ் முன்னாடியும் போவாரு. 1000 இயர்ஸ் பின்னாடியும் போவாரு. 24 மணி நேரமும் கடவுள் நம்மள பத்தி தான் நெனச்சுட்டு இருக்காரு. ஆனா, நாம 24 மணி நேரத்துல எவ்வளோ நாள் கடவுள நெனச்சுட்டு இருக்கோம்? எவ்வளோ நேரம்?
நம்மளுக்கு தேவை இருந்ததுன்னா கடவுளே, 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 கடவுளேன்னு வரும். நம்ம தேவை இல்லாத போது இருக்கிறத வச்சு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து தப்பு. அது வந்து நல்லது கிடையாது. பிரேஸ் காட். அப்போ நம்ம இன்னையிலருந்து ஒரு பிளான் ஒண்ணு போடுங்க. காலையில நான் இது பண்ணணும். சாயந்தரம் நான் இது மத்தியானம் இது பண்ணணும். ஈவினிங் இது பண்ணணும். ஒரு கமிட்மெண்ட். டங்ஸ் 7 மணிக்கா, 8:30 மணிக்கா இந்த டைம்லேருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ பண்ணணும். 9 மணிக்கு ஓகேவா? ஃபேமிலி ப்ரேயர், பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ண போறோம்னா, இதான் பண்ணணும். ஸோ இதெல்லாம் என்னன்னா, கடவுளுடைய வார்த்தையில நேரத்த செலவிடுறது. கடவுளுடைய வார்த்தை இல்லாம நம்மளால நேரம் செலவிட முடியாது. அதாவது இப்போ நீங்க வார்த்தை எடுத்து நீங்க வொர்ஷிப் பண்ணாலும், கடவுளுடைய வார்த்தை எடுத்து தான் அந்த மாரியான ஒரு பாட்ட தான் எடுத்து வொர்ஷிப் பண்ணணும். சும்மா ஏதோ ஒரு பாட்ட எடுத்து நீங்க வந்து இது பண்ணக்கூடாது. ஓகேவா? அது 1. 2 அது 2வது. 3வது என்ன பண்ணலாம்னா, நீங்க இந்த மாரி கடவுளுடைய நேரத்த ஸ்பெண்ட் பண்ணும்போது, ஒரு நோட் புக்கோ, பென்னோ எடுத்து கையில வச்சுக்கோங்க. என்னன்னா, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். நான் வந்து பிரதர் ஜான்சன், சிஸ்டர் ஜோஸ்லின் அவங்ககிட்ட கேட்டத தவிர்த்து, அதுவும் ஒரு ரெவலேஷன் தான். அத தவிர்த்து இன்னுமே நெறையா வந்து தூய ஆவியானவர் எனக்கு வந்து இந்த ரெவலேஷன் குடுத்திருக்காரு. இன்னொன்னு வந்து இப்போ சொன்ன அந்த விபச்சாரம். நானும் நெனச்சுட்டு இருந்தேன். விபச்சாரம்ன்றது ஒரு பெண் ஆணுடைய ஒரு உறவு வச்சுக்கொள்வதும், ஒரு ஆண் பெண்ணோட உறவு வச்சுக்கொள்வதும், திருமணத்தின் அந்த கவனன்ட்ல இருந்து வெளியில போறது மட்டுமே விபச்சாரம் கிடையாது. விபச்சாரம்ன்றது நம்மளுடைய உறவ பேஸ் பண்ணி இருக்குது. அப்போ நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை அறுத்துக்கொண்டு, நாம இன்னொரு உறவை தேடும்போது, அதுவும் விபச்சாரத்துக்கு சமம். அப்படின்னு சொல்லிட்டு தூய ஆவியானவர் எனக்கு வந்து உணர்த்தினார். ஏன்னா நெறைய வாட்டி நாங்களும் நெறைய இது பண்ணும்போது எனக்கும் அந்த அ ரெவலேஷன் வேணும். பிரைஸ் காட். ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். ஏன்னா, அந்த அந்த டைம்ல அவரு திடீர்ன்ட்டு ஒரு ரெவலேஷன் குடுப்பாரு. அத வந்து நம்ம வந்து நோட் பண்ணியோ, இல்ல மொபைல்லயோ, இல்ல ஒரு இடத்தையோ எடுத்து எழுதி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து நல்லா யூஸ் ஆகும். அந்த இம்ப்ரஷன்ஸ் ஃபீல் ஃப்ரம் த லார்ட். திடீர்ன்ட்டு ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு வந்து சொல்லுவாரு. அன்னைக்கு கூட ஒரு வாட்டி சொன்னாரு. என்னன்னா, அ இங்கிலீஷ்ல எப்படி வரணும், "மை காட் ஷால் சப்ளை ஆல் மை நீட்ஸ் அக்கார்டிங் டூ ஹிஸ் ரிச்சஸ் அண்ட் குளோரி பை கிரைஸ்ட் ஜீசஸ்." ஓகேவா? தமிழ்ல என்ன போட்டிருக்குன்னா, பார்ப்போம் ஒரு நிமிஷம். பிலிப்பியர் இல்ல. 4:19. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தோடு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். ஓகே. இங்கிலீஷ்ல நீடுன்னு இருக்கும். இப்போ நாம கேட்கிறது ஒரே ஒரு கொஸ்டின். நீடா? வாண்டா? நாம கேட்கிறது தேவையா? பேராசையா? தேவைனா கடவுளுக்கு நம்ம என்ன தேவைன்றது தெரியும். அத தான் கேட்கணும். ஆமா, நாம என்ன கேட்கிறோம்? பேராசை. ஸோ அதுவும் தூய ஆவியானவர் உணர்த்தினது தான். ஸோ இந்த மாரி நெறைய விஷயம் வந்து கடவுள் வந்து நமக்காக உணர்த்துவார். தூய ஆவியானவர் வழியாக. அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். பிரைஸ் காட். இதெல்லாம் வந்து உங்களுடைய பிரேயர் லைஃப்ப நீங்க இப்போ இப்போ உங்களுக்கு அந்த ரெவலேஷன் கிடைக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னும் கடவுளோட நேரத்த ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. புரியுதா? அடுத்து வந்து 3வது. 4வது என்னன்னா, அ உங்களுக்கு சுற்றி உள்ள கவன சிதறல்கள் அனைத்தையும் குறைக்க வேண்டும். சுற்றியுள்ள க கவன சிதறல்கள். நெறைய விஷயத்துல நாம வந்து கவனம் சிதறோம். திடீர்னு குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணும்போது, வாய தொறந்து திட்டுறோம். தப்பா தான் திட்டுறோம். நெறைய பேர்லாம் எரும மாடே, சனியனே அப்படிலாம் திட்டியிருக்காங்க. பிரேஸ் காட். ஸோ அந்த மாரி ஒரு வார்த்தைலாம் சொல்லக்கூடாது. அது வந்து என்னன்னா, உ உ உங்க நீங்களும் அத பேசுறீங்க, நீங்களும் கேட்கிறீங்க. அது அந்த பசங்களுக்கும் போய் கேட்கப்படுது. அது என்ன என்ன ஆகும்னா, அது ஒரு ப்ரொவோக்ஷன் வரும். என்னடா நம்மள போய் இப்படி திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களுக்கு அந்த வார்த்தை தெரியாது. கொஞ்சம் வளர, வளர மத்த ஸ்கூல் பசங்கலாம் பேசும்போது, அதுக்கு அந்த வார்த்தை மீனிங் சொல்லும்போது, நம்ம அம்மாவும், நம்ம அப்பாவும் நம்மள திட்டியிருக்காங்களே, அப்போ இதுதான் மீனிங்கா? அப்போ இந்த மாரி திட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு எண்ணத்த வளர விடும். ஓகே. இது வந்து கவன சிதறல். நம்ம கவனம் சிதறாம, கடவுளுடைய வார்த்தையை மட்டும் தான் பேசணும். கடவுளுடைய வார்த்தையை மட்டும் தான் படிக்கணும். ஓகே. திடீர்ன்ட்டு இப்போ வந்து நம்ம அ நீங்க வந்து டீச்சிங் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு 1 1/2 மணி நேரம். ஓகே. ஒரு ரிலாக்சேஷன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க? வெளியில போறீங்க. அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க டிவி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
அவர் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்க வந்து பார்க்குறீங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு சீரியல் போடும்போது அப்படியே நீங்க அப்படியே மெய்மறந்து ஓகே. அத அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு 1 மணி நேரம் போயிடுச்சு. அது ஒரு கவன சிதறல்கள். திடீர்ன்ட்டு ஒரு பிரீச்சிங்ல இருக்கும்போது, திடீர்ன்ட்டு உங்க 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 எண்ணம் வந்து அப்படியே ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா, லண்டன், யுகே அந்த மாரி இடத்துக்குலாம் போக ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் ஒரு கவன சிதறல்கள். ஸோ எல்லாமே ஒரு கவனம் சிதறல்கள் தான். இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, டிஸ்ட்ராக்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக கடவுள்கிட்ட வந்து நீங்க கேட்கணும். இதெல்லாம் நம்மளுடைய சிந்தனையில தான் இருக்கு. அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலே அத உடனே தூக்கி எறிஞ்சிட்டு கண்ண மூடிட்டு நன்றி இயேசுவேன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கணும். கத்தனா ரொம்ப அந்த கத்துறது இல்ல. போல்டா, கான்ஃபிடென்ட்டா பேச ஆரம்பிக்கணும். ஓகேவா? அது வந்து 4வது. சுத்தி இருக்க இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து அப்படியே உடனே நிறுத்த முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா தூய ஆவியானவர் உங்களுக்கு வந்து அந்த உணர்த்துதல குடுப்பார். ஸோ தூய ஆவியானவரோட ஹெல்ப்ப வச்சு நீங்க எல்லாத்தையும் சரிவர செய்ய முடியும். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அது வந்து 4வது. அடுத்தது வழக்கத்தை விட வெவ்வேறு இடங்களில் போயிட்டு ஜெபம் செய்யலாம். இப்போ நீங்க டெய்லி வீட்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? திடீர்ன்ட்டு ஓகே நான் இன்னைக்கு வந்து அ கோயிலுக்கு போயிட்டு நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன். நான் இன்னைக்கு வந்து நற்கருணை ஆண்டவர்கிட்ட போயிட்டு நான் ஒரு 1 1/2 மணி நேரம் அங்க போய் உட்கார்ந்து ஜெபம் பண்றேன். நான் இன்னைக்கு வந்து நான் இங்க ஒரு கோயிலுக்கு போனேன். அந்த கோயில் நல்லா இருந்தது. சரி அந்த கோயில்ல போய் ஜெபம் பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு அ இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பண்றனால ஒரு தீர்வு இருக்கு. அதனால ஒரு மைண்ட். இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு ரூம குளோஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணும்போது என்ன பார்ப்பீங்க? ஏசிய பார்ப்பீங்க, டேபிள் இருக்கும், கம்ப்யூட்டர் இருக்கும், மானிட்டர் இருக்கும், பீரோ இருக்கும், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் விட்டுருக்கும். இப்போ நீங்க வந்து கோயிலுக்குள்ள போனீங்கன்னா, அப்படியே உங்களோட நீங்க கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ள போவீங்க. இது அங்க தான் போணும் கிடையாது. திடீர்னு ஒரு ஆம்பியன்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஆ க க நற்கருணை ஆண்டவர் இருப்பாரு. அந்த எழுந்தேற்ற செஞ்சு வச்ச அந்த நற்கருணை இருக்கும். ஆ கடவுள் சிலுவையில இருக்காரு. அந்த சைடுல நெறையா புனிதர்களுடைய படம் அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு 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 என்ன சொல்றது? அ ஒரு ஜஸ்ட் ஒரு ஆம்பியன்ஸ் பிரேக் பண்ண தான். அவ்வளோதான். ஒண்ணும் இல்ல. வேற எதுக்கும் இல்ல. அப்ப திருப்பி நீங்க வந்து நார்மலா திருப்பியும் இதுக்கு வந்து பிரேயர் பண்ணலாம். அது ஒண்ணு நீங்க வந்து எடுத்துக்கலாம். 2வது இறைவனுடன் நீண்ட நேரம் செலவழிக்கணுமா. இப்போ நான் சொன்னேன். இந்த டைம்ல நீங்க வந்து கமிட்மென்ட் பண்ணி பண்ணுங்கன்ட்டு. இத தவிர்த்து திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குதுன்னு நெனச்சுக்கோங்களேன். அந்த டைம கூட நீங்க வந்து கடவுளோட ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓ! இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு சீக்கிரமா வேலைய முடிச்சு வந்துட்டோம். ஸோ நம்ம பண்ண வேண்டிய அந்த டைம் வந்து இன்னும் வரல. ஸோ இங்க ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் இருக்கு. இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? ஓகே. நான் வந்து பைபிள் படிக்கிறேன். இந்த இடத்துல பிரதர் இந்த வார்த்தைய பத்தி சொன்னாரே, சரி வாம்மா இந்த இடத்த பத்தி பார்ப்போம்ன்னு சொல்ட்டு, நீங்க பண்ணணும். அது வந்து டைம். எக்ஸ்டெண்டட் டைம் ஸ்பெண்டிங் வித் லார்ட். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா, அதாவது நீண்ட நேரம் நாம வந்து செலவழிக்கணும். பிரைஸ் காட். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு காலையில ஒரு 1 மணி நேரம், மத்தியானம் ஒரு 1 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1 மணி நேரம் நீங்க ஸ்டார்ட் பண்ணி பண்ணும்போது, திடீர்னு இந்த மத்தியானத்திலிருந்து ஈவினிங்லயும் ஒரு ஒரு 1/2 மணி நேரமோ, ஒரு 3/4 மணி நேரமோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டைம்ல நாம என்ன பண்றோம்? Facebook ஷார்ட்ஸ், Instagram பார்க்குறோமா? இல்ல பைபிள ஓப்பன் பண்ணி கடவுளுடைய வார்த்தைய படிக்கிறோமா? அது நம்மளுடைய முடிவு. நாம் என்ன எடுக்கிறோமோ அதுதான். ஓகேவா? அடுத்தது என்ன என்ன பண்ணலாம் உங்களுடைய பிரேயர் லைஃப் என்ன பண்ணலான்னா, இந்த ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அத கூட நீங்க வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகே. இதுல வந்து இந்த ஃபாஸ்டிங் அ உபவாசம்ன்னு சொல்லலாம். இல்ல உண்ணாவிரதம்னு சொல்ல முடியாது. ஓகே. நம்ம ஃபாஸ்டிங்ன்னே எடுத்துப்போம். உபவாசம்ன்னு சொல்ட்டு பைபிள்ல சொல்லலாம். இல்ல நம்ம அந்த பேர மறந்துட்டேன். ஓகே. அந்த மாரி ஒரு நோன்பா பிரதர்? ஆ? நோன்பு அதுவா? நோன்பு இருக்கலாம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஓகே. அந்த நோன்பு கூட நீங்க இருக்கலாம். அந்த நோன்பையும் எப்படி பண்ணணும்னா, ஒரு அ ஒரு ஒரு பிரேயரா கூட நீங்க வந்து அத பண்ணி இம்ப் இம் பண் பண்ணலாம். நீங்க பிரேயர் பண்ணும்போது அந்த நோன்ப கூட உள்ள சேர்க்கலாம். கடவுளே! நான் வந்து நாளைக்கு நான் வந்து இந்த மாரி ஒரு நாள் நான் நோன்பு இருக்க போறேன்.
என்னால கண்டிப்பா என்னுடைய சொந்த நாட்டத்தினால என்னால இருக்க முடியாது. ஆனா, உங்களுடைய கிருபையும், உங்களுடைய விசுவாசத்தின் மூலியமாக என்னால கண்டிப்பாக இருக்க முடியும். நான் உங்கள நம்பி தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு, நீங்க வந்து ஒரு 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 நோன்பு நீங்க எடுக்க ஆரம்பிக்கலாம். இப்ப எதற்காக இந்த ஃபாஸ்டிங்? எதற்காக இந்த நோன்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோன்பு பண்ணா தான் இது கிடைக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஓகேவா? நீங்க நோன்பு பண்ணலையோ, இல்லையோ கடவுள் உங்களுக்கு குடுத்துட்டாரு. எதற்காக இந்த ஃபாஸ்டிங்னா, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மசில்ஸ பில்ட் பண்றது. ஸ்பிரிச்சுவல் மசில்ஸ பில்ட் பண்ணணும் அப்டின்னா என்ன பிரதர் அப்டின்னு கேட்கிறவங்களுக்கெல்லாம் என்னன்னா, இவ்ளோ காலமாக என்ன சொன்னேன்னா, உங்க உடம்புக்கு பசி எடுத்ததுன்னா, உடனே நீங்க வந்து சாப்பிட்டுறீங்க. இப்போ நீங்க இந்த இந்த ஃபாஸ்டிங் இந்த இந்த நோன்பு இந்த உபவாசத்தினால என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய பாடிய உங்க ஸ்பிரிட்டுக்கு உங்களுடைய ஸ்பிரிட்ட நீங்க அதாவது ஸ்பிரிட் சொல்றத உங்க பாடிய கேட்க வைங்க. அதாவது டைரக்ட்டா இந்த சோல் வழியா வரணும். உங்க எண்ணம் மூலியமா வரணும். ஸோ எண்ணம் வந்து சொல்லணும், "இல்ல இன்னைக்கு ஃபுல் டே ஃபாஸ்டிங். நீ இப்படி தான் இருக்கணும். நீ என்னதான் இது பண்ணாலும் உனக்கு கிடையாது." அப்படின்னு சொல்றது தான் இந்த பில்டிங் த ஸ்பிரிச்சுவல் மசில்ஸ். இப்போ மார்க்கு 9ல பாருங்க, அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் 28 தனிமையாக வந்து, "அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை?" என்று கேட்டனர். அதற்கு அவர், "இவ்வகை பேய் இறைவேண்டலினாலும், நோம்பினாலும் அன்றி வேறு எதுனாலும் வெளியேறாது" என்றார். இத வந்து நெறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேவா? இதுல வந்து இறைவேண்டலினாலும், நோம்பினாலும் அன்றி எதுவானாலும் அந்த இவ்வகை பேய். அவர் வந்து இந்த மகனுக்கு இருக்கிற பேய பத்தி சொல்லவே இல்ல. புரிஞ்சுக்கோங்க. இந்த பேய் என்ன சொல்றாருன்னா, அவருடைய அன்பிலீஃப். ஆ அவவிசுவாசத்த பத்தி தான் சொல்றார் தவிர, அந்த மகனுக்கு புடிச்சிருக்க பேய பத்தி அவர் சொல்லவே இல்ல. நெறைய பேர் இதுல வந்து தப்பா எடுத்துப்பாங்க. ஓ! நாம அப்ப வந்து நோன்பு இந்த மாரி பிரேயர் இருந்தா, இந்த மாரி பேய ஓட்டலாம். கிடையாது. ஏற்கனவே கடவுள் 2 பேரா கூப்ட்டு என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வந்து அதிகாரத்த வழங்கிட்டாரு. அப்போ அவங்க அந்த அதிகாரத்த யூஸ் பண்ணி, அவங்க வந்து திருப்பி வந்து டெஸ்டிமனி சொல்லியிருக்காங்க. உங்க பேர யூஸ் பண்ணும்போது, இந்த மாரி பேய் கூட அ க அந்த உங்க பேச்ச கேட்டு ஓடி போகுது. அப்போ இந்த இடத்துல ஏன் அவங்களால ஓட்ட முடியலன்னா, அது அவர்களுடைய அவவிசுவாசம். அந்த அவவிசுவாச பேய் இறைவேண்டலினாலும், நோம்பினாலும் அன்றி வேறு எதுனாலும் வெளியேறாது என்றார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நெறைய அ அத பைபிள தப்பா புரிஞ்சுக்கிட்டா, இந்த டோட்டல் இந்த உவமை அப்படியே டோட்டலா அப்படியே வேற மாரி மாறிடும். நானும் ஃபர்ஸ்ட்டு தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமா தான் திருப்பி திருப்பி கேட்டு, இவரு என்ன சொல்றாருன்னா, இந்த அன்பிலீஃப்ன்ற ஒரு அ ஈவில் ஸ்பிரிட்ட ஃபாஸ்டிங்னாலும், பிரேயர்னால மட்டும் தான் வெளிய தள்ள முடியும். அப்போ எதுக்கு இந்த ஃபாஸ்டிங்? நான் ஃபாஸ்டிங் இருந்தா கடவுள் எல்லாத்தையும் குடுப்பாருன்றதுக்காக இல்ல. கடவுள் எல்லாத்தையும் குடுத்துட்டாரு. இந்த ஃபாஸ்டிங் எதுக்குன்னா, என்னுடைய அவவிசுவாசத்தை, அவநம்பிக்கையை வெளியேத்துறதுக்கான ஒரு வழி. ஓகேவா? அப்போ இந்த மாரியான ஒரு அ நோன்ப நீங்க எடுக்கலாம். அடுத்தது என்ன பண்ணணும்னா, அ கடவுள்கிட்ட போயிட்டு மனுக்களை குடுப்பாங்கல்ல, பெட்டிஷன். கடவுளே இத செய்யுங்க, அத செய்யுங்கன்னு குடுக்கிறத விட்டுட்டு, நாம என்ன பண்ணணும்னா, ஆ வழிபாடு, அதாவது துதி ஆராதனை, அந்த பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்குள்ள நாம வந்து இறங்க ஆரம்பிக்கணும். நல்ல விஷயம் கிடைக்கும்போது பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்றதுல ஒரு துதி ஆராதனை பண்றதுல ஒரு பெரிய ஒரு கஷ்டமே கிடையாது. உங்களுக்கு கஷ்டம் நடக்கும்போது, அந்த இடத்துல பண்றீங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம கஷ்டம் வரும்போது நாம என்ன பண்றோம்? கடவுளே ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் பில்லு மாரி எல்லாத்தையும் கொண்டு போய் காட்டுறோம். அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பாட்ட எடுத்து, அதன்படி அத தியானித்து, அத இழுத்து துதி ஆராதனையில வச்சு, நீங்க வந்து வழிபாடு பண்ணும்போது, சாத்தானுக்கு செவுட்டுலயே அடிச்ச மாரி இருக்குமாம்.
அவன் எதற்காக உங்கள இது பண்ணான்னா, அவன் யோசிப்பான். என்னடா நாம எதவோ கொண்டு வந்தோம். இவங்க என்னடான்னா சந்தோஷமா கடவுள துதிச்சு கொண்டு இருக்காங்களே! அப்போ நாம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் டீல் பண்ணுவோம். செவுட்டுலயே விட்ட மாரி ஆயிடும் அவனுக்கு அப்போ. செவுத்துல அடி வாங்கியிருக்கீங்களா? நான் சின்ன வயசுல நெறைய வாங்கியிருக்கேன். கிளாஸ் 2 இப்பலாம் புரொஃபசர் யாரும் அடிக்கிறது கிடையாது. பயந்துடுறாங்க. நாங்க படிக்கும்போதெல்லாம் விழும் பாருங்க அடி, செம்ம அடி. அப்படியே கும்ன்னு தலைலாம் சுத்த, கண்ணெல்லாம் கலங்கி நிக்கும் அப்படியே. ஸோ அந்த மாரியான ஒரு அடி சாத்தானுக்கு உழுது. அப்போ நாம என்ன பண்ணணும்னா, கஷ்டம் வரும்போது, நாம என்ன பண்ணணும், இந்த மாரி பெட்டிஷன் மனுக்களை குடுக்கறத விட்டுட்டு, நாம வந்து இந்த ஆராதனை, துதி ஆராதனை, அப்புறம் அந்த வொர்ஷிப் அதுல இறங்க ஆரம்பிக்கும்போது, நமக்கு நம்மளுடைய பிரேயர் லைஃப் இன்னும் ஜாஸ்தியாக பலப்படுத்தப்படுகிறது. ஓகேவா? அடுத்தது கடைசியா என்ன பார்க்கணும்னா, உங்களுடைய தூக்கத்திற்கு நீங்க வந்து முன்னுரிமை கொடுக்கணும். என்னடா எல்லாத்தையும் சொல்லிட்டு தூக்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்க சொல்றாரே அப்படின்னா, ஏன்னா தூங்குற டைம்ல நீங்க வந்து தூங்கணும். என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பாஸ்டர் ஒண்ணு சொல்லுவாரு. நான் வந்து கரெக்ட்டா 9 மணிக்கெல்லாம் தூங்க போயிடுவேன். அ நான் நான் 9 மணிக்கெல்லாம் தூங்கிட்டு கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, 3 மணி, 4 மணிக்கெல்லாம் நான் வந்து எந்திச்சிருவேன். இந்த 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நான் கடவுளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். என்னுடைய முதலாவது அவர் எந்திரிக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, நான் கடவுளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பிரேஸ் காட். அதுக்கப்புறம் தான் நான் மத்த வேலைகள பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா, நான் பண்ற ஒரு வேலையில நான் நெறைய பேர விசிட் பண்றேன், இங்க பண்றேன், அது பண்றேன். அதனால நான் அத வந்து ஒரு ஒரு எக்ஸ்கியூஸா குடுக்கக்கூடாது. கடவுளே நான் இங்க போனதுனால, நான் வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த மாரி தான் நான் குடுத்துட்டு இருந்தேன். அந்த மாரி சொல்லக்கூடாது. அதுக்கு அப்ப அத பிரேக் பண்ண என்ன பண்ணணும்னா, சீக்கிரமா படுக்கணும். ஓகேவா? நான் நான் இப்ப எ ஒரு ஒரு சில வேலைகள் இருந்தா ஓகே. ஒரு சில டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா, இப்ப தூக்கம் வராதபோது அப்படியே இந்த WhatsApp ஷார்ட்ஸ்லாம் பார்த்துன்னு இருப்பேன். ஷார்ட்ஸ்லாம் தேவையில்லாத ஷார்ட்ஸ்லாம் பார்க்க மாட்டேன். இந்த ப்ரீச்சர்ஸ்லாம் நெறையா இது குடுப்பாங்க. ஸோ அந்த மாரி பார்த்துட்டு, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு, நான் எப்படி ஷார்ட்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே பண்ணிட்டே இருப்பேன். பட் ஒரு சில டைம்ல என்னன்னா, அப்படியே அந்த கவன சிதறல் வந்து வேற எதுக்காக போகும். ஸோ நான் என்ன பண்ணணும்னா, அத எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ அவரு என்ன சொல்லுவாருன்னா, நான் தூங்கும்போது என் பக்கத்துல இருக்கவே இருக்காது. அப்போ ஒருத்தங்க கேட்பாங்க, "எப்படி நீங்க 4 மணிக்கு எப்படி கரெக்ட்டா எந்திரிக்க முடியும்?" தூய ஆவியானவர் இருக்கார்ல, அவர்கிட்ட சொன்னா அவர் கரெக்ட்டா எழுப்பி விடுவாரு. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். "என்னது தூய ஆவியானவர் எழுப்பி விடுவார். இதெல்லாமா பண்ணுவாரு?" "கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுவாருங்க" அப்படின்னு சொல்றாராம் அவரு. அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா தான், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயமா தெரியும். இல்லன்னா இது வந்து, இவங்கலாம் வந்து உலகத்த ஏமாத்துறாங்க அப்படின்னு நெனைப்பீங்க. கிடையவே கிடையாது. அத வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நானும் நெறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஹோலி ஹோலி ஸ்பிரிட் கூட சொல்லியிருக்கேன். என்னைய எழுப்பி விடுங்க. அந்த டைமுக்கு கண்டிப்பா வந்து தூய ஆவியானவர் எழுப்பி விட்டுருவாரு. ஸோ, உங்க தூக்கத்துக்கும் நீங்க முன்னுரை குடுக்கணும். நீங்க ஒழுங்கா தூங்கலன்னு வச்சுக்கோங்களேன், 1 மணி, 2 மணிக்கு தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம், 7 மணி நேரம் தூங்கிட்டோம்னா 9 மணி ஆயிடும். அவ்வளோதான். அன்னைக்கு தொடங்குனது தான். எந்திரிச்சதே லேட்டு, எல்லாமே லேட்டு, 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 லேட்டு எல்லாமே அப்படியே ஒரு விஷயமா மாறிடும். ஸோ, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா படுங்க. சீக்கிரமா எந்திரிச்சு கடவுளுடைய நேரத்த ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய உங்க நாளுடைய முதல் தொடக்கம் எங்க இருக்கணும்னா, கடவுளிடம் இருக்கணும். பிரைஸ் காட்! தேங்க் யூ ஜீசஸ்! ஹalleluya! இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்காக சொல்ல வேண்டிய தூய ஆவியானவர் உங்களுக்காக சொன்ன செய்தி. நான் கிடையாது. 1 எதற்காக நம்ப ஜெபம் கேட்கப்படவில்லை, பாதிக்கப்படுகிறது. அது 1. 2வது நம்ம அ நம்மளுடைய ஜெப வாழ்க்கையை எப்படி மேம்படுத்த வேண்டும்ன்றத இந்த பாயிண்ட். பிரைஸ் காட்! என்னன்னா, திருப்பி நான் சொல்றேன். விடாமுயற்சியுடன் இருக்கணும். எனவே தான் உங்களால் சீராக இருக்க முடியும் 1. 2வது வந்து தினமும் கடவுளுடைய வார்த்தையில் நேரத்தை செலவிடுவது. 3வது கடவுள் எப்போலாம் உங்களுக்கு ஏதாவது சொல்றாரோ, அத வந்து நோட் பண்ணி வைக்கணும். இந்த டேட்டு, டைமு முதற்கொண்டு எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணி வைங்க. அது பிற்காலத்தில உங்களுக்கு வந்து உதவும். பிரைஸ் காட்! நீங்க அப்படியே படிச்சு பார்க்கும்போது, இந்த மாரி ஒரு ரெவலேஷன்ஸ் எங்கேயுமே உங்களுக்கு வந்திருக்காது. அது வந்து 3வது. 4வது உங்களை சுற்றி உள்ள கவன சிதறல்களை நாம் குறைக்கணும். 5வது வெவ்வேறு இடத்துக்கு நீங்க போயிட்டு ஒரு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு பிரேக்கிங். பிரேக் த ரூட்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து எக்ஸ்டெண்டட் டைம் வித் காட். நீண்ட நேரம் கடவுளுடைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்தது பிரேயர் அண்ட் ஃபாஸ்டிங். நோன்பு,
உங்களுடைய ப்ரேயர் லைஃப்பை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்தது வர்ஷிப். வழிபாட்டுக்கும் துதி ஆராதனைக்கும் முன்னுரை கொடுங்க. மாறாக மனுக்களை விட்டு அதுக்கு கொடுங்க. அடுத்தது வந்து உங்களுடைய தூக்க நேரத்தை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. இதுதான் நாம இன்னைக்கு நமக்கு கொடுத்த ஒரு செய்தி. பிரேஸ் காட். நாளைக்கு நம்ம கடவுள் என்ன கொடுக்க போறான்றது நாளைக்கு தான் தெரியும். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. ஏதாவது கேள்விகள், டவுட்ஸ் இருக்கிறதா? ஓகே. அப்போ யாராவது ஒருத்தர் சிஸ்டர் தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் பண்ண முடியுமா? பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே அப்பா தந்தையை உம்மை போற்றி புகழ்கிறோம். இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். ஆவியான தேவனே உங்களை வாழ்த்து வணங்குகிறோம். அப்பா இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ண வேண்டும், ஜெபத்தில் எப்படி எங்கள் நேரத்தை நாங்கள் செலவிட வேண்டும் என்றும் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இந்த ஜெபம் குறிப்புகளை கொண்டு நாங்கள் எங்கள் வாழ்வில் பயனடைந்ததுக்காக இந்த வேலையை நல்ல பயனுள்ள வேலையாக எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் பதியும் படிக்க ஆண்டவரே அதை எங்களுக்கு கற்றுத் தந்ததற்காக நன்றி. அதை உணர்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலைக்காக நன்றி. இதை கற்றுக் கொடுத்த சகோதரருக்கு ஆண்டவரே அதை கற்று தரும்படியாக ஞானத்தை கொடுத்து எங்களுக்கு அதை எங்கள் வாழ்வில் பயம் தரும்படிக்கு கற்றுத் தந்ததற்காகவும் நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை இயேசுவின் மூலம் நன்றி செலுத்தி முடிக்கலாம். அன்பின் தகப்பனே ஆமென். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசு. ஓகே, நாம திருப்பியும் நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாம். காட் பிளஸ் யூ ஆல்.